ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மறைமலை நகர் தான் தோன்றி சாய்பாபா கோவிலில் தான் இருக்கிறோம். இந்த கோவிலில் சண்டி யாகம் வர 29ஆம் தேதியோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 2 வருஷம் சண்டி யாகம் நடக்கும். பவர்ஃபுல்லான யாகம். விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். வர 29ஆம் தேதி பால் குடம் எடுக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இந்த கோவில் பூசாரி இப்போ இந்த கோவிலை பற்றி சொல்லுவாங்க. இது மறைமலை நகர்றது தான் தோன்ற பாபா கோயில். பாபா கோயிலில் இருக்க பூசாரி இருக்கிறவங்க நான் சொல்லி பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இது வந்து பரிமளத்தூண், அபூர்வமான மூலிகை மரத்தை செஞ்சுருக்கிறாங்க. உள்ளே வந்து சித்திரக்குடி அந்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. 48 நாள் ஓப்பன் பேஸில் பக்தர் வழிபாட்டுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அங்கங்களை 6 பக்கமாக பிரித்து 6 கவசமாக போட்டிருக்காங்க. மேலே கமலத்துக்கு மேலே அத்திமத்திர சக்கரத்தாழ்வார் இருக்கும். சக்கரத்தாழ்வார் இந்த லட்சுமி ஐகர் இருக்கார். தொட்டு பண்ணுங்கன்னா அக் பண்ணலாம். இப்படி அக் பண்ணோம்னா நம்ம தீய எண்ணங்கள் சீய சக்திகள் இதெல்லாம் உள்வாங்கி அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல சிந்தனை கொடுக்கும், நல்ல செயல்பாடை கொடுக்கும். இது பாபா சுயம்பா வந்து அடங்குது. 18/8/2016 வந்தார். இங்கே திருப்பாதம் வச்சுருக்கிறாங்க. சுயம்பு மூர்த்தி, அது வீட்டு வாசலில் பாபா சுயம்பு மூர்த்தியாக வந்த இடம். இங்கே காளி, பைரவி, சந்தி 3 அம்பாள் இருக்காங்க. தோஷ நிவர்த்தி பண்ணுவாங்க. இது வந்து சந்தி அம்மன் 3 தெரு கூட்டுற இடம். முச்சந்தி சொல்லுவாங்க, தேரத்தில் வருவாங்க, கரகத்தில் வருவாங்க, சாமியத்தில் வருவாங்க. எது வந்தாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய எலுமிச்சமானது அவ கொடுக்கணும். இது வந்து பைரவி, வடநாட்டில் பைரோட மனைவி. அவகிட்ட நம்ம கோரிக்கை சொல்லிட்டா நம்ம எதிர்கிட்ட போய் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடும். நல்லா மனசார வேண்டிட்டு 3 எலுமிச்சம் தருவாங்க. அந்த 3 எலுமிச்சமத்தை இந்த சூளத்தில் குத்தணும். முள் சாங்கு தருவாங்க. எப்போட தோஷத்தை விளக்கக்கூடியது முள் சாங்கு. இந்த 7 பேரை மனமுருக வேண்டிட்டு உச்சந்தல் வச்சு மனசார வேண்டிட்டு உங்கள் பாதத்தை சரணாகதி சொல்லி இங்கே போட்டுட்டு இங்கே வெளியே டேங்கில் தண்ணி வருது, கையை காலை கழுவிட்டு இங்கே வந்து குங்குமம் தரவங்க வச்சுட்டோம்னா எப்போட தோஷம் வந்தால் விலகிடும். ஒரு அதிகார நந்தி. மேலே இருக்கிறவர் காளீஸ்வரர். காலத்தை வென்றவர் காளி, காலனை வென்றவர் காளீஸ்வரர். யம பயத்தை போக்கக்கூடியவர், மரண பயத்தை போக்கக்கூடியவர். இவருக்கு அபிஷேகம் பண்ணால் நந்தி உள்வழியாக வந்து இதே தாமரை வழியாக கீழே லிங்கத்துக்கு அபிஷேகம் இருக்கும். மேலே இருக்க பாபா சுயம்பா வந்தவர். வரசமுத்திர உத்ராட்சம் பிரம்மதானம் சொல்லக்கூடிய நெல், சிவன் பார்வதி சிலை, சஞ்சீவினி பேர் உட்பட ஒரு அமிர்தமதமான வாசுரே வந்தால் அந்த விபூதி தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நோய் தீர்க்கிற மருந்து. பாபா வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக லட்சக்கணக்கான பேருக்கு அந்த விபூதியை கொடுத்துட்ருக்குறோம். குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து இங்கே வந்து பாபா வந்து எல்லாத்தையும் குருவாக இருப்பார். ஆனால் இங்கே தாயாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. அதனால் ஒரு அம்மா கிட்ட எவ்வளோ உரிமையில கேட்குறோமோ அந்த உரிமையில கேட்கலாம். கண்டிப்பாக பாபா நடத்தி கொடுப்பார், நம்பிக்கை உண்டு. அட்ரஸ் பண்ணுறது 30 வாட்டி எழுதணும். உங்கள் ஒரே ஒரு கோரிக்கை 3 வாட்டி எழுதணும். நீங்கள் விருப்பப்பட்ட காசு வச்சுக்கிடலாம். கண்டிப்பாக பாபா நடத்தி தரார், நம்பிக்கை வைக்கணும். இது இங்கே வந்து ரொம்ப விசேஷமானது. இது என்ன கேட்டால் நியாயமான கோரிக்கை இருந்தால் 10 நாள் நடத்தி கொடுப்பார். கொஞ்சம் நமக்கு கிரிட்டிக்கலாக நேரம் சரியில்லைன்னா கூட மாற்றி அமைக்க தரணும். பாபா கொண்டு 48 நாளில் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுவார். கண்டிப்பாக பாபா நடத்தி கொடுப்பார். கொடுக்குறாங்க. வீட்டு வாசலில் கட்டுங்க, என்னோட கண்டிஷன் உங்களை பாதிக்காது. இது வந்து காப்பு கயிறு, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கட்டுறாங்க. பௌர்ணமி தவிர ஓமம் பண்ணுவாங்க. முன்னால் அந்த ஓமத்தில் அங்கிலில் போட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய சத்ரு சம்ஹார ஓமம் பேர். அந்த ஓமத்துக்கு முருகப்பெருமானை முன்னிட்டு அந்த ஓமம் பண்ணுவாங்க. நம்ம எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த கயிறை பார்த்தா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தன்னை அறியாமல் பயம் வரும். அதனால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கயிறு கொடுக்குறாங்க, கட்டிக்கலாம். பாபாவுக்கு இது அபிஷேக தீர்த்தம். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த தீர்த்தத்தை தருவாங்க. வாங்கி போய் வீடு ஃபுல்லாக தெளிக்கணும். குளிக்க தண்ணி ஊற்றி குளிக்கணும். 11 மணிக்கு வேலைக்கிழமை 11 மணிக்கு வந்தால் உங்கள் கையாலே பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணுவாங்க, மகா ஆர்த்தி காட்டுவாங்க, விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. சேஷ்டாதேவி திருப்பார் கடைசியில் விரை வரக்கூடிய அம்பாள். புகை சொருப்பி ஊதுவதி சாமி எங்கே வாசம் இருக்கோ அங்கே வாசம் பண்ணக்கூடிய அம்பாள். நம்ம முதல்ல சொன்னால் இது பரிகார ஸ்தலம்னு. கல்யாண பிராப்தம்னா குழந்தை பாக்கியெல்லாம் செய்வினை கோளாறு தீராத கடமைச்சு வீட்டை நிம்மதியாக இல்லைனாக்கா இவளுக்கு தைலாபிஷேகம் பண்ணலாம். இவளுக்கு 2 குழந்தைகள் குளிகன் வந்து கேரளாவில் மாந்தின்னு சொல்லுவாங்க. எரும தலையோட மனுஷோட மரபு சார்ந்து உள்ள கிரகம். நவகிரகத்தில் 10வது கிரகம்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானுடைய உள்ளன்றதுனால குளிகன் தான் கேரள பദ്ധதி. ராவகாலம் எமகட்டம் சென்ட்ரல் பிளேஸில் குளிகை நேரம் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் எந்த பொருளை வாங்கினா வளர்ச்சியை கொடுக்கும். நல்லது மட்டுமே செய்யணும். அந்த தைலத்தை வந்து அந்த அம்மாள் அங்கே கல்விக்காரர்கள் அந்த அண்ணன் வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் தைலாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தைலத்தை வாங்கி போய் டெய்லி வீட்டை விளக்கேற்றணும். அது பரிகாரம் எப்படி பண்ணணும் நீங்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா ஒரு கணவர் உத்தாலக மகரிஷி, நவகிரகத்தை உத்தாலக சனீஸ்வர பகவான்.
இவருக்கு வேறு எங்கேயுமே ஆலயம் கிடையாது, உலகத்தில் வேறு எங்கேயுமே ஆலயம் கிடையாது, இவருக்கு இங்கே மட்டுமே ஆலயம் வச்சுருக்கிறாங்க. காசி விஸ்வநாதர், அம்பாள் திருநாம சதாசிங்க சாகம்பரி 1000 கண்ணுடையான்னு சொல்லுவாங்க. இந்த 1000 கண்ணில் வண்டியிலே தான் மழையாக பெஞ்சு விவசாயத்துக்கு முக்கியமான கடவுள். சத்ரபதி சிவாஜியோட குலதெய்வம் வணங்கப்பட்டவன் சொல்லுவாங்க. வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடியவன். சித்திரை வண்ணந்து எல்லா கோயிலையும் காய்களை அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த அலங்காரத்து பேர் சாகம்பரி அலங்காரம் பேர். இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணி வைக்கும். இங்கே வந்து வலம்புருஷங்களை கட் பண்ண வலையில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த வலையில் வாங்கி பெண்கள் அணிஞ்சிட்டாக்க நித்திய சுமங்கலி தன்மை கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கறக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரும். எப்பேரோட கொடிய வியாதி இருந்தாலும் அம்பாளுக்கு தைலாபிஷேகம் தான். வலம்புருஷங்கள் தைலத்தை ஊற்றுவாங்க. அம்பாவில் சிரசிர சேர்க்கணும். சங்கு ஊதுவாங்க 5 வாட்டி. அந்த தைலத்தை பிடிச்சிட்டு போய் உச்சந்தலை வச்சுட்டு வரணும். பாபாவோட விபூதி சாப்பிடணும். பரிபூரண குணம் கிடைக்கும். ஒரு வேத வியாசர் மகாபாரத சுத்திரதாரர் சொல்லக்கூடிய ரிக்கது சாமாதரமான 5 வேதங்களுக்கு அதிபதி. மகாபாரதத்தை தான் தேவி பாகவதத்தை தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லக்கூடியவர். ஒரு அகத்தியர் இருக்காரு. அங்கே 64 சித்தபுருஷர்கள் இருப்பாங்க. அகத்திய தலைமுறையால் மட்டுமே அம்பாளுக்கு ஆலயம் அமைக்கப்படப்படுது. அதில் அம்பாளுக்கு ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க. அம்பாளுக்கு திருநாமம் ஆயுர் தேவி. ஆயுள் ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய அம்பாள், ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷமான அம்பாள். 9 திருக்கரங்கள், 9 கரங்களில் 7 கரங்களில் 7 ரிஷிகள் இருக்காங்க. ஒன்று அமுத காலம் செஞ்சுருக்காங்க, ஒன்று அபயம் தராங்க. அம்பாள் அங்கம் பொழுது 108 சக்தி வச்சுருக்காங்க. மத தொண்டை பறவை அன்னப்பட்சி பாலையும் தண்ணீரையும் தனித்தனியாக பிரிக்க வல்லது. மகாமேரு மேலே பத்மாசந்திரம் வந்து அருள் பாவிக்கிறாங்க. எப்போட கர்மம் வந்தாலும் அம்பாளுக்கு தைலாபிஷேகம் பண்ணலாம். அம்பாளை 9 சோழி வச்சு புறநாகத்து பட்டத்தில் வெல்வெட் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. வீட்டில் இருந்து பண்ணிக்கிட்டு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷமான அம்பாள். சந்தான பாக்கியத்தை அருளக்கூடிய பாபா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நேராக வந்து வெளியே தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு சீட்டு வாங்கி எழுதி கட்டிட்டு இங்கே வந்து கணவன் அம்பாளுக்கு சேஷாதேவி தைலாபிஷேகம் பண்ணி கணவன் மனைவி 2 பேரும் வந்து முட்டி போட்டு, பாபா நீயே வந்து குழந்தைய பிறக்கணும், ஆணும் பெண்ணை கொஞ்சம் வயிற்றுல வந்து தங்கணும், இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும், மலட்டு தன்மையை போக்கி எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் பாபான்னு சொல்லி மனசார காலை பிடிச்சிக்கிட்டாக்கா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து நான் லட்சக்கணக்கான பேருக்கு அந்த பாக்கியத்தை இது பண்ணுறதுனால இது வரைக்கும் 100கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்குது பாபாவுடைய அருளால். குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களால கூட அது பாபாவுடைய அருள் கிடையாது, பரிபூர்ணம் கிடச்சிருக்குது. பால திரிபுர சுந்தரி, குழந்தை ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய அம்சத்தில் உள்ளவர். பிரசன்ன வெங்கடேச பெருமாள், படியலக்கம் பெருமாள் திருநாமம். திருப்பதி போனால் திருப்பம் வரும். அதே மாதிரி இங்கே வந்து காலி வச்சாவே நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும். திருப்பதியில் கல்யாணத்துக்கு வர கணக்காக பெருமாள் இன்னைக்கு குபேரனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு. ஒரு ஐடின்னு சொல்லுவாங்க. இது வந்து குபேர முத்திரை. சுண்டு வேலை முதல் மனுஷன் பிடிச்சிருந்து குபேர முத்திரை. நீங்கள் விருப்பப்பட்ட காசு வச்சுக்கலாம். பெருமாள்கிட்ட 3 வரம் கேட்கணும். படியலக்கம் பெருமாளே எனக்கு என் தலைமுறைக்கு படியலக்கணும். 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய நிலையை எனக்கு உயர்த்தி கொடுக்கணும். நான் மறந்தாலும் தலைமுறை மறந்தாலும் மறவாடு அலைக்கு கொண்டு போகணும் பெருமாளேன்னு சொல்லி மனசார வேண்டிட்டா போதும். கண்டிப்பாக அவர் என்னென்னைக்கு கடங்காந்து படி வந்துக்கிட்டே இருப்பார். மகாலட்சுமி தாயார், அவதார் பாபாஜி, இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். கருடாழ்வார், பூவாரக சாமி, நம சிவாய. மாதா புவனேஸ்வரி அம்பாள், புவனேஸ்வரி சேத்திரம் சொல்லக்கூடியது. புவனேஸ்வரி பீடத்துலேருந்து இங்கே வந்து சண்டை யாகம் பண்ணுறாங்க. போன வருஷம் ஏப்ரல் 29 அம்பாவை பிரதர்ஷனம் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு சங்கல்பம் பண்ணி 3 வருஷம் சண்டை யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் 30 வந்தால் 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. அம்பாவை வச்சு 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. யாகம் பண்ணாலும் 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. அதனால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் ஹோமம் பிரமாதம் ஹோமம் பண்ணுறாங்க. சண்டை யாகம் பண்ணுறாங்க. பொது சங்கல்பம் வச்சுருக்காங்க. 30 அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறாங்க. 108 பேர் பால் குடம் எடுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. பக்தர் கையாலே வந்து இங்கே பேரை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் நேராக இங்கே ஒரு அப்பன் கோயில் இருக்குது. அங்கேருந்து பால் குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து நீங்கள் கையாலே அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். கத்திரி வெயில் வந்த வெயில் காலம் ரொம்ப இதாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கிறதுனால
அம்பாவை குளிர வைக்கிறதுக்கு நீங்கள் மனசார வேண்டிட்டு அந்த பால் குடத்தை எடுத்தது பால் எடுத்தது உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த சமஸ்தானத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. பால் நீங்களும் பிடிச்சிக்கலாம். அந்த அபிஷேகம் பண்ணி பால் இது பண்ணி கொடுப்பாங்க, பிரசாதம் இது பண்ணி கொடுப்பாங்க, பொது சங்கல்பம் உண்டு, குடும்ப சங்கல்பம் உண்டு, எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். இங்கே வந்து புவனேஸ்வரி, மாதங்கி, வாராகி அம்மன் 3 அம்பாள் வச்சுருக்கிறாங்க. இந்த சமஸ்தானத்துலேருந்து அம்பாவை வந்து வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்து அனுமதி கொடுத்து அவங்களே வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயிலில் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அது உண்டான விளக்கங்களும் சொல்லுவாங்க. சேஷ்டா தேவி, சதாட்சி தேவி, ஆயுர் தேவி 3 அம்பாள் அங்கே இருக்கிறாங்க. சாய் பரிகாரத்தில் இருந்தால் அந்த அம்பாளுக்கு 3 அம்பாளுக்கு தைலாபிஷேகம் பண்ணுவாங்க. இங்கே வந்து இங்கே பண்ணிக்கலாம். இங்கே ராகவேந்திரர் இருக்கிறார், காஞ்சி பெரியார் இருக்கார், பெரியவர் மகா பெரியவர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்காள பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரர் வந்து மசான கொல்லாப்போ 11ஆவது நாள் மட்டுமே சிங்க வாகனத்தில் வருவா. ஆனால் இங்கே எப்பவுமே நமக்கு சிங்க வாகனத்தை அருள் பாவிக்கிறார். பழனி பால தண்டாயுத பாடி, புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள், இவர் வந்து ஆஞ்சநேய சுவாமிகள், இது காஞ்சி பெரியார், இது சாரதா பீடத்துடைய பீடாதிபதி.